ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர் நம்ம அந்த டெஸ்ட் கொஷின் பேப்பர் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா, சார் டெமோ கொஷின் பேப்பர் ஏதாவது இருந்தால் போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோ கொஷின் பேப்பர் எடுத்திருக்குங்க. அதாவது நமக்கு ரிவிஷன் 6 இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி இதில் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு 150 கொஷின் இருக்கும். ப்ளஸ் 30 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே ப்ளஸ் எஜுகேஷனும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் 110 கொஷின் பேப்பர் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 110 கொஷின் மட்டும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இதுக்கு பேரலாம். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Surface tension is responsible for transpiration full that is a facilitate ascent of shaft அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதில் எதில் நமக்கு இருக்கும் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்பிரேஷன் ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹையர் பிளான்ஸில் தான் அதிகமாக இருக்கும். எந்த பிளான்ஸில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹையர் பிளான்ஸில் தான் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து செகண்ட், which one of the process not involve the turgor pressure. சரிங்களா? இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எது நமக்கு நாட் இன்வால்வ் த டர்கர் ப்ரெஷர்னு கேட்குறாங்க. அப்போ எதெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா, செல் என்லார்ஜ்மெண்ட்டு, மெயின்டைனிங் த ஷாப் ஆர் ஃபார்ம் த பிளான்ட் டிஷ்யூ, எமர்ஜென்சி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யங் சீட்லிங் ஃப்ரம் த சாயில். இது எல்லாமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டர்கர் ப்ரெஷரில் இன்வால்வ் ஆகும். அப்போ என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, நாட் இன்வால்வ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எது இன்வால்வ் ஆகாது அப்படின்னா, செல் ஷ்ரிங்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்வால்வ் ஆகாது. சரிங்களா? அந்த கொஷின் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயின் புக்ல இருந்து எடுத்த கொஷின் தான். ஏன்னா பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெயின் புக்கை தவிர்த்து வேற எந்த புக்குமே நீங்க படிக்க தேவையில்லை. அடுத்த தேர்ட் கொஸ்டின், if the strong beam light is passed through the colloidal solution and viewed from the side of the bath or beam illuminated அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது என்ன ஆன்சர் நமக்கு வரும் அப்படின்னு நமக்கு எஸ்பெஷலி ப்ளூயிஸ் லைட் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கோன் அப்படின்னா நமக்கு ப்ளூயிஸ் லைட் கோன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ட்ராங் பீம் லைட். மோஸ்ட்லி போட்டோசிந்தசிஸ் எதுல நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ரெட் லைட்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காமனா நமக்கு போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், இந்த கொலோய்டல் சொல்யூஷன் ஆஃப் த சஸ்பெண்டட் பார்ட்டிகல் disposed phase or the continuous and the rapid in zigzag motion is called அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஜிக்ஜாக் வளைவு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கூடிய வளைவு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எஸ்பெஷலி இதுல ப்ரௌனிஸ் மூமெண்ட். என்ன மூமெண்ட் அப்படின்னா, இதுல ப்ரௌனிஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது, a dispose of the small drop of the one liquid in another liquid with which it is immiscible is called அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எது immiscible அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, emulsion அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா immiscible. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து, rate of the diffusion increasing of அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the diffusion pressure graduate step படிப்படியா நமக்கு என்ன பண்ணணும்னா அதிகரிக்கிறது. டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது அதிகரிக்குமா, அல்லது டென்சிட்டி ஆஃப் டிஃப்யூசிங் பார்ட்டிகல். சரிங்களா? நமக்கு கலக்கக்கூடிய பார்ட்டிகல் உள்ளுக்குள்ள இருக்குது இல்லைங்களா, அதோட இது நமக்கு டென்சிட்டி அதிகரிக்கும் போது, அடர்த்தி அதிகரிக்கும் போது அதிகரிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா எது ஆன்சர் அப்படின்னா 1 2 3 இந்த மூணுமே நமக்கு ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மூணுமே கரெக்ட். அடுத்து நமக்கு செவன்த் கொஸ்டின், which one of the statement wrong about the osmotic diffusion அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுல எது ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல எது நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அவுட்டர் த அட்மாஸ்பிரிக் த்ரூ த க்ளோஸ் ஆஃப் ஸ்டொமேட்டோ. சரிங்களா? ஆஸ்மாட்டிக் டிஃப்யூஷனை பொறுத்த வரைக்கும் எது ராங் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவுட்டர் த அட்மாஸ்பிரிக் த்ரூ த க்ளோஸ் ஆஃப் ஸ்டொமேட்டோ. அப்ப எது ரைட்டு? எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் டூரிங் கேசஸ் டூரிங் த ரெஸ்பிரேஷன் அண்ட் போட்டோசிந்தசிஸ். இது ஆஸ்மாட்டிக் டிஃப்யூஷன்ல நடக்கக்கூடிய ஒண்ணு. பாசிவ், அதே மாதிரியே சால்ட் அப்டேக், த அயன்ஸ் ஆர் அப்சர்வ்ட். இதுவும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்மாட்டிக் டிஃப்யூஷன்ல வரக்கூடிய ஒண்ணு. அடுத்து, ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் த டிஃப்யூஷன் ஆஃப் த வாட்டர் வேப்பர். இதுவும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். சரிங்களா? அடுத்து எய்த் கொஸ்டின், which statement wrong அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஆஸ்மாட்டிக் பிரஷர் மெஷர் term as atmospheric, more concentration solution is has higher in OP அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அதே மாதிரி osmotic pressure is always lower than it is a pure solvent. ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா எது ராங் அப்படின்னா, தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா ராங். சரிங்களா? ஏன்னா எப்படி இருக்கு, நமக்கு ஜீரோ. ஆஸ்மோட்டிக் பிரஷர் இஸ் ஆல்வேஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பியூர் வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ. சரிங்களா? அப்ப எது ராங் அப்படின்னா
3 மட்டும்தான் ராங். மீதி எல்லாமே நமக்கு என்னது அப்படின்னா ரைட். அடுத்து 9th கொஸ்டின், DPD of the cell shape or the cells measured of the ability of the cell often is called அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து DPD அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாலே செல் ஷேப் அது செல் மெசர்டு எபிலிட்டி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன ப்ரெஷரோட அப்படின்னா சக்சன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வரும். அடுத்து வேர்ல்டு டேர்ம் டேஸ் ப்ரெஷர் இஸ் ரீப்ளேஸ்ட் பை த டேர்ம் மெட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இம்பிபிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு பட்டாணி அது மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா சுண்டல் ஊற வைக்கணும்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும், நமக்கு உப்பி போகும். அப்ப இம்பிபிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அப்ப இந்த டேர்ம் மெட்ரிக் பொட்டன்ஷியல் ஓல்டு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா இம்பிபிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நினைப்பு வச்சுங்க. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி which one of the following is the most correct equation for the water potential அப்படின்னு கேட்டிருக்காங்க. SPG ஈஸியா நினைப்பு வச்சுக்கலாம். SPG அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஆப்ஷன். SPG அப்படின்னு சொல்லக்கூடியது சை. இதுல பாருங்க எல்லாமே பிளஸ்ஸா தான் இருக்கும். சரிங்களா, மாத்தி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. சின்ன வேர்டு தான் பாருங்க, இதுக்கு ஒரு சின்ன மாற்றம் தான், ஆனா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எல்லாமே பிளஸ் தான். வாட்டர் பொட்டன்ஷியல் பொறுத்த வரைக்கும் SPG எல்லாமே பிளஸ்ஸா இருக்கும். அடுத்து 12th question, it is mainly due to the transpiration root cell do not play active role and remain passive அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது என்ன அப்சார்ப்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து passive absorption. அப்ப மெயின்லி டியூ டு த டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. சரிங்களா, நீராவி போக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடியது நமக்கு என்னது நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப the root cells do not play active role of the remain passive என்ன அப்படின்னா passive absorption அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அடுத்து choose the incorrect statement. இதுல எது தவறானது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்போபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுத்துருக்காங்க. அப்ப அப்போபிளாஸ்ட் அப்படின்னாலே நமக்கு என்னது நான் லிவிங். அப்ப செல் வால் அண்ட் இன்ட்ரசெல்லுலார் ஸ்பேஸ். அதே மாதிரி டிரான்ஸ்மெம்பரைன் பேத்வே இது கிராசிங் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரைன். இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். சிம்பிளாஸ்ட் அப்படின்னா நமக்கு என்னது அப்படின்னா லிவிங். அப்ப கண்டிப்பா பிளாஸ்மா டெஸ்மேட்டா இருக்குது, இதுவும் கரெக்ட். அப்ப காஸ்பரியன் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்போஸ்ட் ஆஃப் லிக்னின் இன் ஹைட்ரோபீலிக் போலி அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, பாலி கேரட்டா. அப்ப காஸ்பரியன் ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காது, லிக்னின் வந்து இங்க இருக்காது. சரிங்களா, அப்ப இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா லாங். அப்ப ராங் ஆன்சர் எது அப்படின்னா காஸ்பரியன் ட்ரிப், ஏன்னா இங்க வந்து சுபரின் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து 14th question, which one of the following form soil as the plenty of water but the physiological dry அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, எப்ப அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் லாக்டு சாயில் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிசியாலஜிக்கல் ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. எது தண்ணியை நேரம் நல்லா பிடிச்சு வச்சுக்குதோ அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிசியாலஜிக்கலா ட்ரையா இருக்கும். அடுத்து 15th question, the percentage of the soil water left the plant growing in the soil the permanently wilted. ஒன்னா உலர்ந்து போறது காஞ்சி போறது அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, அதான். இப்போ permanently wilted in the cold அப்படின்னு கேட்கறான். அப்ப பர்மனன்ட்ல நமக்கு வந்து wilted ஆகி போச்சு, அதாவது தண்ணி எல்லாம் இல்லாம போயிருச்சு அப்படின்னா இதுக்கு என்ன பேர் அப்படின்னா wilting coefficient or permanent wilting percentage. ஓகேங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். Stomata is some plants may be induced to open by the bright moonlight அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, அப்ப நிலா வெளிச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ஸ்டொமேட்டா ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இது என்ன பிளான்ட் நம்ம வச்சுக்கணும், CAM பிளான்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் நினைப்பு வச்சுக்கலாம். சரிங்களா, ஏன்னா அதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணும் நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிருக்கும். சரிங்களா, இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படி என்ன வரும் அப்படின்னா கிராமர் அப்படிங்கறத நமக்கு வந்து வரும். சரிங்களா, இது நினைப்பு வச்சுங்க. கிராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டொமேட்டா இன் சம் பிளான்ட்ஸ் மே பி இன்டியூஸ்ட் டு ஓபன் பை பிரைட் மூன்லைட் எதுன்னு கேட்டாங்கன்னா கிராமர். அடுத்தது டிரான்ஸ்பிரேஷன் ஆஸ் a necessary evil. இந்த வார்த்தையை சொன்னது யாரு அப்படின்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா தவிர்க்க முடியாத ஒரு ஈவில் அப்படின்னு சொன்னது யாருன்னா குர்டிஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இதை வந்து சொல்லியிருப்பார். அடுத்து 18th question, in the dry atmospheric this relative humidity is a low and air not saturated with the moisture and hence the rate of transpiration எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, அப்ப அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, நல்ல ஈரப்பதமா இருக்கு. சரிங்களா, ஹியூமிடிட்டி எப்படி இருக்குன்னா ஈரப்பதம் வந்து லோ and air not saturated with the moisture. அப்ப ஈரப்பதமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரேட் ஆஃப் த டிரான்ஸ்பிரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா
இது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லோ. அப்ப ஹியூமிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ரொம்பவும் லோவா இருக்கு. சரிங்களா, ஈரப்பதம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், நினைப்பு வச்சுக்கணும். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை காலமா இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப டிரான்ஸ்பிரேஷன் எப்படி இருக்கும், அந்த இடத்துல வந்து ரொம்பவும் குறைவா இருக்கும். சரிங்களா, இதே வந்து நமக்கு வந்து சம்மர் சீசன், நல்ல வெயில் அடிக்கக்கூடிய சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இன்க்ரீஸ். ஓகேங்களா, அது நினைப்பு வச்சுக்கணும். அடுத்தது, இந்த கலர் ஆஃப் ட்ரை கோபால்ட் குளோரைட் பேப்பர் when tightly pressed on the transpressing surface of the leaf change from அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது என்ன அப்படின்னா ப்ளூ டு பிங்கா மாறும். என்ன கலர்ல மாறும் அப்படின்னா ப்ளூ டு பிங்கா மாறும். In some angiosperm water drop pours out from the uninjuried margin of the leaves. சரிங்களா, அது நமக்கு வந்து அடிப்பட்ட காயம்பட்ட அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து கட்டேஷன். இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா கட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ். அடுத்து பிளாக்கிங் ஆஃப் 21வது क्वेश्चन பாருங்க. பிளாக்கிங் ஆஃப் சைலம் வெசல்ஸ் ஆர் ட்ரக்கிட் ஆஃப் தி ஏர் பபிள்ஸ் இஸ் கால்ட். என்ன பேர் அப்படின்னா நமக்கு வந்து ஏர் பபிள்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடுக்கு என்ன பேருனா எம்பாலிசம். ஃபுல்லா நமக்கு என்ன பண்ணிரும் அப்படின்னா பிளாக் பண்ணிரும், எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. அடுத்து 22, ரூட் பிரஷர் கேன் பி மெஷர்ட் பை அப்படின்னு கேட்குறாங்க. ரூட் பிரஷர் நம்ம எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரி மேனோமீட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணலாம். அடுத்து 23, cohesive force of the water is due to the presence of அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ cohesive pressure பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் between water molecule. அடுத்தது, during the passive absorption mineral salt may diffuse through the cell membrane directly transmembrane அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ டைரக்ட்லின்னு என்ன வரும் அப்படின்னு நமக்கு வந்து ion selective protein channel carrier protein facilitate diffusion all of this எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். அடுத்தது, the ions are liberated on the inner surface on the membrane by the decomposition of the enzyme அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன என்சைம் அப்படின்னா நமக்கு லெஸ்டினேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்து 26, the accumulation of the ion inside the cell without involving expansion of the metabolic energy can be explained to be some extent by அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதுக்கு என்ன வரும் அப்படின்னா என்ன ஈக்குலிபிரியம் அப்படின்னா டோனன் ஈக்குலிபிரியம். என்ன ஈக்குலிபிரியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டோனன் ஈக்குலிபிரியம். When the solute transport across the membrane occur against the chemical potential gradient, the electrochemical potential gradient is called அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா இது என்ன டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா இது நமக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். என்ன டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அடுத்தது, F type ATP are mitochondria and can be separated into the two complex analog to the FO and F1. But unlike the former are not be inhibited அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது அப்படின்னா ஒலிகோமைசின் அல்லது அசைடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் வந்து இன்ஹிபிட்டட். இது நமக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். கால்சியம் பம்பிங் ஏடிபிஎஸ் Ca2+ மைனஸ் ஏடிபிஎஸ் they're not found in அப்படின்னு கேட்குறாங்க. எதுல இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஜி பாடியில் வராது. ஓகேங்களா, எதுல வராதுன்னா கோல்ஜி பாடியில வராது. அடுத்தது, மைக்கோரைசா are rarely present in angiosperm family but absent in one family அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, என்ன ஃபேமிலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்கோரைசான்னு சொல்லக்கூடியது ரேர்லா பிரசன்ட் ஆயிருக்கும், பட் ஒரே ஒரு ஃபேமிலியில வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும். என்ன ஃபேமிலியில அப்படின்னா மைக்கோரைசா இல்லாத ஒரு ஃபேமிலி போரோஜினேசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்கோரைசியா இருக்காது. The mycorrhiza form the thick mantle around the root part which is enter into between cortical cell of the root without penetrating them and forming on the intercellular network of hyphae which called அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது ஒரு இது மைக்கோரைசா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு இதை பிடிச்சுக்கிறதுக்காக அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பூச்சியை பிடிச்சு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். அது என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம இதுக்கு பேரு ஹார்டிக் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது நமக்கு என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ள போய் அந்த ஹைப்பா ஊடுருவி உள்ள இருக்கும், அதுக்கு பேர் தான் ஹார்டிக் நெட். அடுத்து 32வது क्वेश्चन பாருங்க. Which one of the characters
நாட் ட்ரூ அபவுட் த ஆர்பெசிக்கிள்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வெசிக்கல்ஸ் அண்ட் ஹைலி பிரான்ச்டு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இது நாட் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் எது ட்ரூ இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன் அர்பேசிகல்ஸ் பிரான்ச்சஸ் ஃபங்கல் ஹைபே சரௌண்டட் பை த எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ராங். மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ரைட். அதை பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 33. Effected of the light opens tomato facilitate mass flow of the water transpiration stream which is the turn may அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? Effected of light opens tomato. சரிங்களா? லைட் என்ன ஆகுது, நமக்கு வந்து லைட் வரும்போது டொமேட்டோ என்ன ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகுது. அப்போ ஃப்ளோ ஆஃப் வாட்டர்ஸ் டிரான்ஸ்பிரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீசிங் சால்ட் அப்சார்ப்ஷன். எது அதிகரிக்கும் அப்படின்னா சால்ட் அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு என்ன பண்ணும், அதிகரிக்கும். அடுத்து 34 question. The dash found in the absorption of potassium was inhibited by the presence of calcium, magnesium and other polyvalent cation in the external nutrient medium அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒயட்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஒயட்ஸ். அடுத்து some elements like the contract and toxic affect other minerals elements by the maintaining to the ionic balance அப்படின்னு கேட்குறாங்க. எது மெயினாக அயனிக் பேலன்ஸ்க்கு வரும் அப்படின்னா CaNgK. இது மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா அயனிக் பேலன்ஸுக்கு முக்கியமான ஒன்று. சரிங்களா? CMgK இது நினைப்பு வச்சுங்க, CaNgK. அடுத்து 36வது கொஸ்டின். The following mention the properties are found in the elements அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது forbearing is an important part of the chlorophyll and cytochrome. Metabolism, growth, reproduction and heredity. Plant growth is stunted because of protein content, cell division and cell enlargement or decrease. இது எல்லாத்துக்கும் முக்கியமானது யாருன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா நமக்கு நைட்ரஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று. சரிங்களா? forbearing, important chlorophyll and cytochrome இது எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னா நைட்ரஜன் தேவை. அடுத்து 37வது கொஸ்டின். It is also the constant of the vitamin biotin diamine and the coenzyme A அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாம் என்ன அப்படின்னா சல்ஃபர். யாரோட கேரக்டர் அப்படின்னா சல்ஃபரோட கேரக்டர். அடுத்து 38. It act of the activator for enzyme phosphate transfer reaction particularly in the carbohydrate metabolism and in nucleic acid synthesis அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா மெக்னீசியம். என்ன கேரக்டர் அப்படின்னா மெக்னீசியம். அடுத்து 39. Deficiency symptoms is present. இதில் வந்து பார்த்தீங்கன்னா motelated chlorosis leaves in occur. Necrotic areas develop at the tip of the margin of the leaf which is curved downward. The plant growth remains stunted with the marked shortening of the internode. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட கேரக்டர் அப்படின்னா பொட்டாசியத்தோட கேரக்டர். பொட்டாசியத்தோட கேரக்டர். அடுத்தது 40. It is a very important constituent of the pyridoxine which play important role in the biological nitrogen fixation and primary photochemical reaction in the photosynthesis. எதுல வரும் அப்படின்னா நமக்கு வந்து அயோன். யாரோட கேரக்டர் அப்படின்னா இரும்போட கேரக்டர். சரிங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு வந்து pyridoxine வருது. pyridoxine வரக்கூடிய கேரக்டர் வந்தது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன வரும்னா அயன் வரும். அடுத்து it is involved the biosynthesis of the growth hormone auxin, indole 3 acetic acid IAA அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலா யாரோட கேரக்டர்னா ஜிங்க். அடுத்து 42. The following mention the properties are found in the elements அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இதில் என்ன நடக்கும் அப்படின்னா the flower formation is suppressed. Found in elements அப்படின்னா நமக்கு வந்து flower formation நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்ரஸ் ஆகும். இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அதாவது flower formation சப்ரஸ் ஆகுது. இல்லை என்னென்ன கேரக்டர்லாம் வரும்னு கேட்குறாங்க. அப்போ டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர் இருக்கு, லீவ்ஸ் பிகம் காப்பர் அண்ட் டெக்ஸரி இருக்கு. இது எல்லாமே யாரோட கேரக்டர்ல வரும் அப்படின்னா போரானோட கேரக்டர்ல வந்துடும். சரிங்களா? இது எல்லாமே யாரோட கேரக்டர்ல வரும் அப்படின்னா போரானோட கேரக்டர்ல வந்துடும். அடுத்து 43. It is the cofactor of the enzyme urease in higher plants அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ urease in higher plants யார் அப்படின்னா நிக்கல். என்ன ஆன்சர் அப்படின்னா நிக்கல் தான் சரியான ஆன்சர். அடுத்து 44. The following mention the property are found in the elements அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கணும்.
இந்த ப்ராசஸ் படிச்சுட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் எதுக்கு கரெக்டா வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இன்வால்விங் த photolysis of water and oxygen evolution of the photosynthesis. The record for the cell division, leaves and root. அப்ப செல் டிவிஷன் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கலாம், இந்த குளோரின் அல்லது கால்சியம் ரெண்டுல ஏதோ ஒன்று வரும். அதே மாதிரி ஆஸ்மாட்டிக்லி ஆக்டிவ் சொல்யூஷன் எது அப்படின்னா குளோரின் தான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு குளோரின் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 45. The following mention the property are found in the elements அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லா ப்ராசஸையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கணும். It is appear to be essential micronutrient for the C4 plant. It may be related to the transport, pyruvate and intermediate C4 pathway between the bundle sheath cell and mesophyll cell. K plus ion osmotically active. சரிங்களா, இது எல்லாமே யாரோட கேரக்டர் அப்படின்னா சோடியத்தோட கேரக்டர். அடுத்து 46. Equisetaceae called the scoring rushes require the silicon to complete their life cycle, where it is may be comprised up to 16% of the dry matter. அப்ப அங்க என்ன இருக்கு அப்படின்னா சிலிக்கான் தான் என்ன இருக்கு அப்படின்னா பெர்சென்டா. ஏன்னா ஈக்குசிட்டேசி அப்படின்னு வந்தாலே நமக்கு என்ன கண்டிப்பா இருக்கும் அப்படின்னா இந்த ட்ரை ஸ்கேல் இருக்கும். அது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு சிலிக்கானால ஆனதா இருக்கும். அடுத்து 47. In plants accumulate as hydrated dash in the cell wall, especially epidermal cell, endoplasmic reticulum and intercellular space. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலிக்கான். யாரோட கேரக்டர் அப்படின்னா சிலிக்கானோட கேரக்டர். அடுத்து 48. The deficiency of the silicon make the plants more susceptible fungal infection and lodging the falling over due to the heavy wind and rain அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்ப deficiency of the silicon make the plant more susceptible to the fungal infection and lodging the falling over due to the heavy wind and rain அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மழையினால. ஓகேங்களா, அப்ப அந்த ப்ராசஸ்க்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிக்கான் தான் வரும். என்ன வரும் அப்படின்னா சிலிக்கான். அடுத்து 49. The typical symptoms MN deficiency in plant. அப்ப மேங்கனீஸோட டிஃபிஷியன்சினால என்ன நோய் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா, மெயினா மேங்கனீஸோட டிஃபிஷியன்சினால என்ன நோய் வரும் அப்படின்னா இன்டர்வைனல் குளோரோசிஸ், நெக்ரோட்டிக் ஸ்பாட் ஆஃப் த லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து 50. The enzyme which is the molybdenum protein with its appropriate sulfohydryl group, the first isolated in the highly putrefied form அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்ப highly putrefied எது அப்படின்னா இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஈவன்ஸ் அண்ட் நாசன் அப்படிங்கிறத என்ன பண்ணிருப்பாங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. நைட்ரேட் ரெடக்டேஸ் in the found in chloroplast. நைட்ரேட் ரெடக்டேஸ் found in a chloroplast. இது எங்க நடக்கும் அப்படின்னா லீவ்ஸ்ல தான் நடக்கும். அடுத்தது 52. Nitrate reductase enzyme consists of the single 63 kD polypeptide which is contained the 2 prosthetic group on iron sulfur gluster Fe4S4 and it is அப்படின்னு கேட்குறாங்க. இது யாரோட கேரக்டர்ல வரும் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஹீம் புரோட்டீன். என்ன புரோட்டீன் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஹீம் புரோட்டீன். அடுத்து 53. Significance of the biological nitrogen fixation is acute obsessive because it is carried out of the ambient temperature and 1 atmospheric by variety of living அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எல்லாமே கரெக்ட். பாக்டீரியா, சிம்பியாட்டிக் பாக்டீரியா, சைனோபாக்டீரியா எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து 54. Rhizobia are aerobic bacteria that belong to the different genera such as. இது என்னென்ன ஜெனிரா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து நமக்கு இதுல பிராடி ரைசோபியம் இருக்கு, கோட்டோ ரைசோபியம் இருக்கு, சின் ரைசோபியம் இருக்கு. அப்ப ஆல் ஆஃப் திஸ் தான் ஆன்சர். அடுத்தது ஃபிளமண்டஸ் சாயில் பாக்டீரியம் பிலாங் டு த ஜீனஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராங்கியா ஆக்டினோமைசிஸ். 2015 டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. அடுத்து 56 பாருங்க, மிஸ்மேட்ச்டு பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெரிகா பேக் மர்டேல், சினாந்தஸ் ஸ்னோபிரஸ், டயாஸ்டியா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்டர் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது ராங். எலிகன்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோம் ஆலிவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். அடுத்து 57. The electron are transferred from reduced pyridoxine or flavidaxine or other effective
reducing agent to dash which is get reduced அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எது வந்து நமக்கு வந்து reduce ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா FU protein component. அடுத்து 58, notice that only the green parts of the plant were able to purify the air and that too in the presence of light. சரிங்களா? அப்போ லைட் இருக்கும்போது இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜின் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து இன்ஜின் ஹவுஸ். குளோரோஃபில் இ பிரசன்ட் இன், எது வந்து குளோரோஃபில் இ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரிபானிமா, ஜூஸ்போரியா, பவுச்சோரியா, இதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் இ வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். குளோரோஃபில் இ ஆஃப் ரீசன்ட்லி பை, இது வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது வந்து சென் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாருன்னா குளோரோஃபில் எஃப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்து 61, the two chlorophyll different because the chlorophyll B there is a CHO group inside of the CH3 group at then கேட்குறாங்க. ஆக்சுவலாக நமக்கு யாரோட கேரக்டர் கேட்குறாங்கன்னா குளோரோஃபில் பியோட கேரக்டரை கேட்குறாங்க. என்ன வரும் அப்படின்னா தேர்டு கார்பன் ஆட்டம் இந்த செகண்ட் பைரோல் ரிங். ஓகேங்களா? குளோரோஃபில் பிக்கு என்ன வரும் அப்படின்னா தேர்டு கார்பன் ஆட்டம் இந்த செகண்ட் பைரோல் ரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்தது 62, இதுல வந்து பார்த்தீங்கன்னா choose the correct statement கேட்குறாங்க. First option, the pyopetin resembles the chlorophyll A structure except the lake Mg atom which is replaced by the 2 hydrogen atoms அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆன்சர் என்னன்னு சொல்லிடுறேன், மீதி எல்லாம் படிச்சு பார்த்துங்க. இது இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ரைட். ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ரைட்டான ஆன்சர். 63, the two pigment system 1 and 2 are believed to be interconnected by the third integral protein. The complex is called the cytochrome B6 complex is called. இது லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்டிருந்த क्वेश्चन. இந்த சென்டருக்கு என்ன பேருனா ரிஸ்கி சென்டர். சென்டருக்கு என்ன பேருனா ரிஸ்கி சென்டர். The following mention the property or found the process. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னா இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் பைகோப்ளின்ஸ் ஆர் present in only PS2. It is occur grana thylakoid only. Each turn cycles of electron transport system produce the 1 ATP 2 NADH2. இதெல்லாம் யாரோட ப்ராசஸ்ல வருதுன்னா இஜர் ஸ்கீம்ல வரக்கூடிய ப்ராசஸ். ஓகேங்களா? இது எல்லாமே நான் சைக்ளிக்ல வரக்கூடிய ப்ராசஸ். அடுத்து 65 பாருங்க. The 12 NADPH2 and 30 ATP needed for the production of 1 exos of the glucose in plant அப்படின்னு கேட்குறாங்க. இது யாரோட கேரக்டர் அப்படின்னா C4 பிளான்ட்ஸ்க்கு வரக்கூடியது. அடுத்து கலன்ஷு, பிரையோஃபில்லம், செடம், கெலோனியா, வெல்விச்சியா, கிராசுலா, how many plants are CAM பிளான்ட்னு கேட்குறாங்க. சரிங்களா? எத்தனை பிளான்ட்ஸ் இருக்கு அப்படின்னா மொத்தம் 6 பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 அப்படிங்கிற கொடுத்துருக்கிற எல்லா பிளான்ட்டுமே நமக்கு என்ன அப்படின்னா வந்து நமக்கு CM பிளான்ட்ல வரக்கூடிய ஒன்று தான். அடுத்து evolution of the O2 is not related to the bacterial photosynthesis because water is not a E donor and absent அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா PS2. என்ன ஆன்சர் அப்படின்னா நமக்கு வந்து PS2. How many molecule of the water would be consumed the support of 1 Calvin cycle அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. எத்தனை வாட்டர் மாலிகுல் அப்படின்னா 6. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் அசிட்டைல் CoA லிங்க் ரியாக்ஷன் இன்வால்வ்ட் இன், எங்க லிங்க் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலா எங்க வரும் அப்படின்னா ப்ரீ மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்ல வரும். அடுத்து 17th கொஸ்டின், the following mention the character choose the correct அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா TCA cycle occur in mitochondrial matrix, இது கரெக்ட். OAA ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் அக்செப்டார் மாலிகுல் அசிட்டைல் CoA in the Krebs cycle, இதுவும் கரெக்ட். Succinyl CoA important synthesis of 4 bearing ring compound, அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப 1 2 3 மூணுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். அடுத்து 71, 1 fructose 1,6 bisphosphate produce the ATP molecule அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க கிளைகாலைசிஸ்ல இது பண்ணிட்டு அதே மாதிரி கிராப் சைக்கிள் எல்லாம் கணக்கு வச்சுக்கணும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ATP வரும்னா 40 ATP வரும். சரிங்களா? அது எப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. அங்க வந்து நம்ம கிளைகாலிஸ்ல ஒரு 10, கிராப் சைக்கிள்ல ஒரு 24 வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இன்பிட்வீன்ல ஆக்சிலேட்டட் டீகார்பாக்சிலேஷன் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ATP வரும். இதெல்லாம் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 40 ATP வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா?
அடுத்து 72 1 pyruvic acid produce a ATP molecule அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பைருவிக் ஆசிட் எத்தனை ATP மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணோம்? பைருவிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ள என்ட்ரி ஆகுது. அதாவது கிரப் சைக்கிளுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் டிகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆக்சிடேட்டிவ் டிகார்பாக்சிலேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைருவிக் ஆசிட் மட்டும் என்ட்ரி ஆகும். மொத்தமாக வந்து 2 பைருவிக் ஆசிட் வரும். நமக்கு என்ன கணக்கு கேட்குறாங்கன்னா ஒரு பைருவிக் ஆசிட் மட்டும் கேட்குறாங்க. அப்போ ஒரு பைருவிக் ஆசிட் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு NADH2 ஃபார்ம் ஆகும். ஆக்சிடேட்டிவ் டிகார்பாக்சிலேஷனில் ஒரு NADH2 ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு அசிட்டைல் கோயோட சேர்ந்து நமக்கு கிரப் சைக்கிளுக்கு வந்துடும். கிரப் சைக்கிளில் ஒரு 12 ATP 12 மேலே ஒரு 3 மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 15 ATP வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஒரு பைருவிக் ஆசிட் எத்தனை ATP ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா 15 ATP ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து 73 plant growth regulators of the butanoids class discovered recently in the smoke of burning in the plant material. இதான் நமக்கு லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். இது நமக்கு என்ன அப்படின்னா காரிகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரியான ஆன்சர். அடுத்தது dash cut off the coleoptile tip of the replaced with the thin plate gelatin inserted between the tip and cut stump and absorbed the coleoptile. Good still beyond towards யூனிலேட்ரல் ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது யாரோட இதில் வருது அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் ஜென்சன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சொல்லியிருக்காங்க. அடுத்து 75 ரீசென்ட்லி டிஸ்கவர்டு த ஃபைட்டோ ஹார்மோன் டேஸ் ஆல்சோ பிலீவ்டு டு பி கட் த கன்ஜக்ஷன் வித் த ஆக்சின் டூரிங் த அபிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னதை ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிக்லோலாக்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 76 the first higher plant gibberellin was isolated from the immature beans seed in the Phaseolus cassinus in the 1958 which was later shown by TAS to be identical GA1 earlier isolated from the G Puigoriae அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ஜிப்பர்லிக் ஆசிட்டுக்கு வரக்கூடிய ஒண்ணு. அப்ப இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா மேக்மெல்லன் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாருன்னா இதை கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்து 77 the gibberellin are large family of the dash which is have been common in gibberellin skeleton. இதுல எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து டெட்ராசைக்ளிக் டெர்பனாய்டு ஆசிட். சரிங்களா? டெட்ராசைக்ளிக் டெர்பனாய்டு ஆசிட் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஜிப்பர்லிக் ஆசிட்ல வரக்கூடிய ஒண்ணு. which of the character is not found in cytokinin? சைட்டோகைனின்ல எது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. the 6 பர்பிரைல் அமினோபியூரின் சொல்லக்கூடியது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் 2013ல கேட்டிருந்தாங்க. அப்ப இது இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6 ஹைட்ராக்சி மெத்தைல் பியூட்டர் டிரான்ஸ்போர்ட் ஏவும் இருக்கு. டைடோசூரேன் இது வந்து சியும் இருக்கு. அப்ப எது இல்லை அப்படின்னா டி மட்டும்தான் இல்லை. ஆல்போ கீட்டோ மெத்தைல் தயோபியூட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் கிடையாது. அடுத்து 79 were originally discovered the host derived the germination of the stimulate for the root parasitic angiosperm அப்படின்னு கேட்குறாங்க. எது ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னா ஸ்டிக்லோலாக்டோன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் பாராசைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒன்று. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சிந்தட்டிக் growth ஆஃப் ரெகுலேட்டர் மார்ஃபோரெட்டிக்ஸ் இது கரெக்டு. ட்ரைமெட்டிக் ஆசிட் ஹூண்ட் ஹார்மோன் இதுவும் கரெக்டு. டோட்டி பொட்டன்சி ரீகேப்டுலேட்டிங் ஆஃப் த எம்ப்ரியோ ஸ்டேஜ் ஆஃப் த டெவலப்மெண்ட் இதுவும் கரெக்ட். அப்போ டைப் 1 பைட்டோக்ரோம் என்கோடட் பை த PHA ஜீன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்ட். அப்போ 1 2 3 4 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். அடுத்து 81வது கொஸ்டின் this may be or may not have free dash OH group at the reducing center and according to may or may not be reducing அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒலிகோசாக்கரைட் என்ன சாக்கரைட்ல வரும் அப்படின்னா ஒலிகோசாக்கரைட்ல வரும். இதுக்கப்புறம் வர கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். கரெக்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கரெக்ட் சீக்வன்ஸ் எது அப்படின்னா மால்டோஸ் செல்லோபயோஸ் சுக்ரோஸ் இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் சீக்வன்ஸ். இதில் இருக்கக்கூடியதில் எது கரெக்ட் சீக்வன்ஸ்னு கேட்டாங்கன்னா இதை சரியான ஒரு இது. இந்த பேஸ் பண்ணி கேட்குறாங்க கொஸ்டின். இங்கே கொடுத்துருக்கிறதுல பேஸ் பண்ணி இதில் எது கரெக்டான சீக்வன்ஸ் வரும்னு கேட்டாங்கன்னா மால்டோஸ் செல்லோபயோஸ் சுக்ரோஸ். அடுத்து 83
cellulose degrading enzyme are not found in the plant or human. ரெண்டுலயுமே இல்ல. These are foundly on the certain organism. இதுல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா rumens, certain protozoa, termites இதுல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த செல்லுலோஸ் அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா டீக்ரேடிங் என்சைம் சொல்லுவாங்க. கரையான் இருக்கு இல்லைங்களா, இந்த கரையான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை என்ன பண்ணும், சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிடும். இது மனுஷனால என்ன பண்ண முடியாது, ஒரு மரத்தொண்டை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த என்சைம் எதுல இருக்குன்னு கேட்கறாங்க. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூமினன்ஸ்லயும் டெர்மிட்ஸ்லயும் அதே மாதிரி சர்டன் புரோட்டோசோவாலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒண்ணு. அடுத்து 84, the filling solution used to be the test. எதுக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா filling solution அப்படிங்கறத யூஸ் பண்றோம்னு கேக்குறாங்க. இது ஏற்கனவே கேட்ட क्वेश्चन. குளுக்கோஸ் அண்ட் சுக்ரோஸ்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த filling solution அப்படிங்கிற டெஸ்ட் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அடுத்து match the following. சால் முக்ரி, வெர்னோலிக், அதே மாதிரி லைகோனிக், ரீசெனோலிக் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 4th ஒன் தான் கரெக்ட் ஆப்ஷன். இது நமக்கு வந்து சால் முக்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்கும்னா ரிங் ஸ்ட்ரக்சர். வெர்னோலிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபாக்சி குரூப். லைகோனிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோ குரூப். அதே மாதிரி ரிசினோலிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி குரூப். அடுத்து 86, பீட்டா ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அப்படின்னு கேட்குறாங்க. பீட்டா ஆக்சிடேஷன் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் கிளியாக்சிசோம்ல நடக்கும். அதே மாதிரி கார்டியோலிப்பின் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்டியோலிப்பின் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா டைபாஸ்பெடல் கிளிசரால் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்டியோலிப்பின். அடுத்து 88, ஜாஸ்மினேட் பிளே த இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் growth ரெகுலேட்டர், டிஃபிஷியன்ஸ் ரெஸ்பான்ஸ், சிக்னலிங் ஏஜென்ட் எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இங்க வேணுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு நாளுக்குள்ள நீங்க வந்து ஈவினிங் பே பண்றீங்கன்னா நாளைக்கு காலையில உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொரியர் உங்க வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பி விட்டுருவோம். நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். ஓகேங்களா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். அதுக்குள்ள என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா ஃபுல்லா ரிவிஷன் பார்த்துங்க. இந்த ரிவிஷனை பார்க்கறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா போதுமானதா இருக்கும். ஏன்னா என்ன புக்ல இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்களோ அந்த புக்ல இருந்து தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால இது பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது 89, important components of the hemicellulose in the plant cell wall அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சைலான்ஸ். அடுத்து 19th, enzyme catalyzed by the transfer of amino group from an amino acid keto acid அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா transamination. என்ன அப்படின்னா transamination. The 91, the diverse group of the organic compound constructed from the 5C isoprene unit showing the sum of the properties lipid many terpenes occur in the plant secondary metabolic இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுல terpenes அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்சர். அடுத்தது டாடா பாக்ஸ். A sequence of the nucleotide which is a serve as is a main recognition of the site for the attachment of dash the promoter region in eukaryotic gene கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா RNA பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரியான பதில். அடுத்து 93, நான் enzymatic protein which nucleate formation of dash complex by providing two or more specific binding site this protein அப்படின்னு கேட்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நான் என்சைமேட்டிக் புரோட்டீன் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன என்சைம்னா மல்டி என்சைம். அடுத்து நமக்கு 94, the repressor protein the bind the regulator sequence or operator for gene and blocks அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது பைரிடாக்சல் பாஸ்பேட் அப்படின்னு கேட்குறாங்க. பைரிடாக்சல் பாஸ்பேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா விட்டமின் B6. பைரிடாக்சல் பாஸ்பேட் எதுனா விட்டமின் B6. அடுத்து 96, an antibiotic that inhibit the protein synthesis the especially அல்லது specifically and reversible by preventing to the elongation of the growing polypeptide chain அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூரோமைசின். என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா பியூரோமைசின். அடுத்து 97, the genes encoding
அப்போப்ரோட்டீன் ஆஃப் த பிக்மெண்ட் இன் பைட்டோக்ரோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பைட்டோக்ரோமுக்கு எது வரும் அப்படின்னா PHY ஜீன். அடுத்து 98 enzyme as a simple or component protein acting of the specific catalytic அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் அண்ட் மிர்பாக். அடுத்து 99 some enzyme are synthesized in the cell in the inactive state அப்படின்னு கேட்குறாங்க. இது எது அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைமோஜென்ஸ். அடுத்து 100 நூறாவது கொஸ்டின் பாருங்க. ஆஸ்பர்ஜனைன் NH3 plus aspartic acid இதெல்லாம் சேர்ந்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு என்னது அமிடேஸ். அடுத்து 101 GSH reduced form GSSG oxidized form it is a teripeptide அதே மாதிரி gamma glutamyl cysteine glycine that act of the coenzyme in some oxidation dash react of the cell அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளுட்டானின் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து 102 competitive inhibitor is dash which is inhibit the activity of the enzyme succinic dehydrogenase which is normally catalyst of the conversion of the succinic acid to fumaric acid மாற்றக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா malonic acid. என்ன ஆசிட் அப்படின்னா malonic acid. smaller than value of Km அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து more strongly enzyme bind the substrate. இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில். அடுத்து 104 நான் சுகர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கிளைகோசைட் எதுன்னு கேட்குறாங்க. நான் சுகர் காம்பனன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிளைகான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் சுகர் காம்பனன்ட். அடுத்து 105 the regulatory enzyme whose active the site can be modulated altered by the non-covalent binding of the specific metabolity and a site other than active site அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா allosteric enzyme. என்ன என்சைம் அப்படின்னா allosteric enzyme. அடுத்து 106 a foreign substance that is a drug's antibody formation and the bound by this corresponding antibody அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதில் எது வரும் அப்படின்னு நமக்கு வந்து ஆன்டிஜென். அடுத்து 107 highly colored nitrogen containing the glycosylated by the compound alkylate imparting red, purple and yellow color plants in centrofermae அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ centrofermae அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட்டா சைனின், பீட்டா சாந்தின், பீட்டா லைன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து 108 protein that facilitate proper folding of the other polypeptide protein and also assembly of the multiple polypeptide into the larger structure அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஆன்சர் அப்படின்னா சாப்ரோனின் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரியான ஆன்சர். அடுத்து 109 an antibiotic that inhibit the protein synthesis by blocking of the peptidyl transferase of the eukaryotic ribosome 80S only. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சைக்ளோஹெக்சமைட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து கடைசி கொஸ்டின் பாருங்க. A method of oxidation of the fatty acid which is the initial oxidation occur that is the carbon atom which is the furthest from the carboxyl group அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது என்ன அப்படின்னா ஒமேகா ஆக்சிடேஷன். என்ன ஆக்சிடேஷன் அப்படின்னா ஒமேகா ஆக்சிடேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் வந்து உங்களுக்கு எஜுகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கொடுத்துருக்கு. இதோட அட்டாச் வந்து உங்களுக்கு வித் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஒரு சார்ட் மாதிரி கட்டை மாதிரி போட்டு அந்த கட்டத்துக்குள்ள என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆன்சர் நீங்கள் வந்து அதன் ஆன்சர் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட் மாதிரியாகவும் நீங்கள் ப்ராப்பராக எழுதிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நமக்கு வால்ட்ராப் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன். இதில் வால்ட்ராப் கல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது ருடால்ஃப் ஸ்டெய்னர். நடமாடும் பள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெட்ரிக் மெக்டொனால்ட். சரிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா பின்னாடி வந்து எஜுகேஷனுக்கான இதுவும் கொடுத்துருப்பேன். அதோட பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வந்துடும். பார்த்தீங்களா, இப்போ ஜிகேல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து உலகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதலில் கண் தானம் செய்த நாடு அப்படின்னா இலங்கை. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அதோட சேர்த்து ஜிகே கொஸ்டினும் கொடுத்துருவோம். இது ஒவ்வொரு ரிவிஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பான். மொத்தம் 2 ரிவிஷன் உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் ஒரு 1500 கொஸ்டின் வந்துடும். ரெண்டாவது ரிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 கொஸ்டின் வந்துடும். இதுலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரிவிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3000 கொஸ்டின் வந்துடும்.
அது போக டாபிக் வைஸ் கொஷின் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 கொஷினுக்கு மேலே வந்துடும். அது போக 20 ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ 20 ஃபுல் டெஸ்ட்டுங்கும் போது ஒரு ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து 100 இருக்கும், 120 இருக்கும். சரிங்களா? அதில் வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அரௌண்டிங் அதில் ஒரு 2000 கொஷினுக்கு மேலே இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்கள் கைக்கு வந்து ஒரு 6000 கொஷினுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்துடும். இதை மட்டுமே நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். வேறு எதையுமே நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, அந்த சட்ட திருத்தத்திலிருந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க. இப்போ ஜிகே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் எதுவோ அதை தான் கொடுத்துருக்கு. பாருங்க, முதலில் நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா ஹென்றி டொனட். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது மட்டும்தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பாருங்க, இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு 1948 கலந்து கொண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு தங்கம் வாங்கினது யாருன்னா முதல்ல வந்து அபினவ் பிந்த்ரோ அப்படிங்கிறத என்ன பண்ணுவார் அப்படின்னா வாங்குவார். சரிங்களா? அதாவது 48 கிடையாது, 47 சுதந்திரம் அடையுது. அதுக்கு பிறகு தனிநபர்ல தங்கம் வாங்கினது யாருன்னா அபினவ் பிந்த்ரோ. இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டனோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்போம். சரிங்களா? பாருங்க, அதனால வந்து இது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். வேணுங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இங்க நம்பர் கொடுத்துருக்கு இல்லைங்களா? இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கூகுள் பேவோ அல்லது அக்கௌண்ட் டிரான்ஸ்போர்ட்டோ நீங்க அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2400 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸட் ரேட்டா வச்சிருக்கு. இதுல உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்துடும். 2 ரிவிஷன் டெஸ்ட் அதுலேயே 2400 வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 2000 கொஸ்டின் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்காக அதை ப்ரிண்ட் போட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி எஜுகேஷனும் இதில் வந்துடுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜிகே கொஸ்டின் இதில் வந்துடுது. அது போக 5700 கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு ஜிகே லிங்க் ஒன்று கொடுப்போம். அந்த லிங்க்ல போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். அதை டச் பண்ணாவே பிங்க் கலரில் மாறும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். அதாவது எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து மினிமைஸ் அமௌண்ட்டில் பண்ண முடியுமோ அதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கடைசி அந்த மாதிரி வந்துடும். இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக அதில் ராங் அப்படிங்கிறத வந்து நம்ம பின்னாடி இதோட சேர்த்து ஆன்சர் அட்டாச் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட சேர்த்து இது வந்து நமக்கு முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிஸ்னஸ் கிடையாது. சரிங்களா? இது வந்து நண்பர்கள் மூலியமா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வச்சு நிறைய ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? பாருங்க, எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். சரிங்களா? திரும்ப உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட வாங்குற அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் சார்ஜஸ் ப்ளஸ் வந்து பிரிண்ட் அவுட்டுக்காக வாங்கக்கூடிய அமௌண்ட் மட்டும்தான். சரிங்களா? இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ். இது வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் பிஸ்னஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த சென்டர் வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி அப்படியே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்களும் அமௌண்ட் வாங்குறீங்க இல்லைங்களா? 20,000 30,000 அமௌண்ட் வாங்குறீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தயவு செஞ்சு கொஞ்சமாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு கொஷினை கொடுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய கொஷினை அப்படியே எடுத்து என்ன பண்ணாதீங்கன்னா யார் மூலியமாவது வாங்கி நீங்க அப்படியே டைப் பண்ணியோ இதை வந்து வேற ஏதாவது மாடிஃபைட் பண்ணியோ கொஷின் கொடுக்குறீங்க. இது நிறைய எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சரிங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எஜுகேஷன். இது வந்து நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறைய தொழில் இருக்கு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சம்பாதிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பிசினஸ் பண்ணி 4 பேர்த்தை ஏமாத்தி தயவு செஞ்சு சம்பாதிக்க வேண்டாம். ஓகேங்களா? அது சென்டர் வச்சிருக்கவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. வாங்க, இதை வாங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.